காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. பிரைஸ் லார்ட். என் பேர் ஜோயல். இப்போ நான் பாடின இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சர்ச்லேயும் நம்ம பாடியிருப்போம். ஆனால் இந்த பாட்டை யார் எழுதுனது, அவருடைய வரலாறு என்னன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். எஸ் பரமானந்தம் ஐயர், இவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவர் 1873 தமிழ்நாட்டில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தார். இவரோட வாழ்க்கை நம்மளுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு சாட்சி. சின்ன வயசுலேயே அவருக்கு ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் இருந்துச்சு. அப்புறம் கிறிஸ்தவத்தை பற்றி அறிஞ்சு அவர் அதுக்குள்ளே மிகவும் பிடிச்சி போய் கிறிஸ்டின் ஃபேத்துக்குள்ளே வந்தார். 1906 மெட்ராஸில் இவர் மிஷனரி பணியை செஞ்சார். 36 வயசில் இவர் குருவாபிஷேகம் செய்யப்பட்ட இந்தியா மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் பல இடங்களில் சென்று இறைப்பணியை வல்லமையோட செஞ்சார். இவர் இறை உணர்வை வளர்ப்பதற்கும் நல் ஒழுக்க நெறிகளை உருவாக்குவதற்கும் 13 நூல்களை இது வரைக்கும் எழுதியிருக்கார். மேலும் 11 தமிழ் கீர்த்தனை பாடல்களையும் எழுதியிருக்கிறார். இவர் எழுதின இன்னொன்று பாடல் தான் என்னாலுமே தூதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாலுமே தூதிப்பாய். அருமையான ஒரு பாடல்ல. இவர் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் கிட்ட சுவிசேஷத்தை அறிவிச்சார். எளிய தமிழில் பேசி எல்லாருக்கும் புரியிற மாதிரி மெசேஜ் சொன்னார். இவருக்கு எழுத்து திறமை, அதாவது ரைட்டிங் டேலண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதை தேவனுக்காக அர்ப்பணித்தார். 1960 இறைவன் புகழ் பாட சென்றார். பரமானந்தம் ஐயா நமக்கு 2 முக்கியமான பாடங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அது என்னென்னா, கிறிஸ்துவை தேடி அவருடைய வழியில் நடப்பதே முக்கியம். இன்னொன்று, வார்த்தை மட்டும் இல்லை, வாழ்க்கையிலும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.